நரைமுடி பிரச்சனைக்கும் முடி கொட்டுற பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான 100% சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே ஆயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரைங்க. இந்த முருங்கைக்கீரை நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருகருன்னு மாற்றி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற அயன் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரைமுடியையும் நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி ரொம்பவே முடி எனக்கு ஒல்லியாக இருக்குது அப்படின்றவங்க இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா சங்குப்பூ. சங்குப்பூவும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நரைமுடி பிரச்சனைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஹேர் டே ஆயிலை சங்குப்பூ சேர்க்கும்போது நம்மளுடைய முடி பிரச்சனையும் சுத்தமாக தீர்ந்துடுங்க. முடியை டேமேஜிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த சங்குப்பூ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடி நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா சுத்தம் செஞ்சு ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை ரொம்பவே ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். சொட்டத்தலையில் கூட முடி வளருங்க. நெல்லிக்காய் பொடியில் செஞ்ச ஹேர் டே ஆயிலை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டு வரும்போது அது 1 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். நான் இப்போ காய்ச்ச போகிறது பார்த்திங்கன்னா 50 ml ஹேர் டே ஆயில் காய்ச்சறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான் பொருட்களை. அடுத்து ஹென்னா பவுடர், மருதாணி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மருதாணி நம்மளுடைய முடியோட நிறத்தை அப்படியே மாற்றி கொடுத்துருங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலரை கொடுக்கும் இல்லையா. மற்ற பொருட்களை இதோட சேர்க்கும்போது அந்த ப்ரௌன் கலர் நல்லா கருகருன்னு ஆகி ரொம்ப நாளைக்கு அந்த கருப்பு ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு நீடிச்சிருக்கும். ரெகுலராக அப்ளை பண்ண நம்மளுக்கு இதோட ரிசல்ட் 100% கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு சுற்றிங்கன்னா போதும். நல்லா செம்மையாக உங்களுக்கு ஒரு பொடி கிடைக்கும். இந்த ஒரு பொடி போதுங்க உங்களுடைய ஹேர் பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இதை நம்ம ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துக்கலாம். இரும்பு கடாயில் செய்யும்போது நம்மளுக்கு ரிசல்ட்டும் 100% கிடைக்கும். இப்போ கடாயை ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இதை லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சையாக பொருட்கள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தண்ணி இல்லை ஈரப்பதம் அது கொஞ்சம் போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துட்டு நம்ம இதில் இப்போ சேர்க்கக்கூடிய ஆயில் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினது இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஹேர் ஆயில் கோகனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது 50 ml தேங்காய் எண்ணெயை கோகனட் ஆயிலை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ லைட்டாக நுர வர ஆரம்பிக்கும். ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க தான் செய்யுது இல்லையா. இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டிங்கன்னா இந்த நுர கூட இல்லாமல் ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சிம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸோட எசன்ஸ் எல்லாமே இந்த ஆயிலில் இறங்கி ரிசல்ட்டும் பக்காவாக 100% உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே எண்ணெய் கருகி போயிடும். அப்போது அதோட ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. நம்ம எந்த ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் கண்டிப்பாக கிடைக்கும். வெள்ளை முடிகள் எல்லாம் கருகருன்னு மாறி நம்மளுடைய ஹேர் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு தீர்த்துக்கலாங்க. கண்ட கெமிக்கலில் மார்க்கெட்டில் விற்கிற கெமிக்கல் ஆயிலோ ஹேர் டேயோ இந்த மாதிரி நீங்கள் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்மளுடைய ஹேரை பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் டேமேஜை நம்ம சுத்தமாக தடுத்துட்டு ஹேர் க்ரோத்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை முடிகளையும் கருகருன்னு மாற்றி எப்பயுமே நரைமுடி இல்லாமல் இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நல்லா இப்போ நுரையெல்லாம் அடங்கிருச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நான் வறுத்த எள்ளு வச்சுருக்கேங்க. அந்த வறுத்த எள்ளை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பொடிகளை வறுத்தீங்க பார்த்தீங்களா, அப்போயே இந்த எள்ளை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அப்புறம் பொடியை சேர்த்துட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க. ஓகேவா. இப்போ இதில் நான் ஒரு கொஞ்சமாக, ஏன்னா 50 ml தான் காய்ச்ச போகிறோம் இல்லையா, சேர்த்துக்கிறேன். இல்லை எள்ளு இல்லை அப்படின்றவங்க தேங்காய் எண்ணெய்க்கு ஈக்குவலாக ஒரு 25 ml தேங்காய் எண்ணெய் எடுத்திங்கன்னா ஒரு 25 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா. சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு சிம்மிலேயே ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஹேர் டே ஆயில் கிடச்சிச்சு. இதை இரும்பு கடாயிலே அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டே ஆயிலை வச்சு நம்ம ஹேர் டேயை முடியை நல்லா
கருகருன்னு மாற்றிக்கலாங்க. தேவைன்னா வடிகட்டிக்கோங்க. இல்லை அப்படியே நீங்கள் வந்து பல்காக செய்யும்போது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பொருட்கள்லாம் நல்லா ஊற உங்களுக்கு ரிசல்ட்டும் இன்னும் நல்லாவே 100% உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஹேர் க்ரோத் செமையாக இருக்கும். முடி நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்கும். இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டே ஆயில் வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க. இப்போ இதை நான் வந்து வடிகட்டிட்டேன். இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த ஹேர் டே ஆயிலை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் நிறைய இருக்கிறவங்க நைட்டே வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு கவர் வச்சு சுற்றிட்டு படுத்துருங்க, தலகாணியில் ஒட்டாமல். இல்லை எனக்கு நைட்டு ரொம்ப நேரம் தலையில் வைக்க முடியாது அப்படின்றவங்க குளிக்க போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நல்லா வந்து தலையில் இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சொதம்ப அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்கேல்பில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. இப்போ ரெகுலராக நம்ம வந்து இதை செய்யணுங்க, ரொம்ப முக்கியம் அது. நீங்கள் வந்து 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. ரெகுலராக நம்ம செஞ்சுட்டு வரும் பொழுது நம்மளுடைய முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷனாக இருக்கும் இந்த ஒரு ஹேர் டை ஆயில். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வச்சுட்டு மைல்டு ஷாம்பு வச்சு ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணும்பொழுது தான் ரிசல்ட்டும் பக்காவாக கிடைக்குங்க. இப்போ நான் மைல்டு ஷாம்பு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டிகாஷன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பூந்திக்கொட்டை பொடியும் நெல்லிக்காய் பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நுரை வேணும் அப்படின்னா வீட்டில் என்ன ஷாம்பு வச்சுருக்கீங்களோ அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நுரை வர மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஹேர் வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தும் முடி கருப்பாகிறதும் கண்டிப்பாக நடக்குங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.